சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று காரைக்குடியில் தனது வாக்கினை பதிவு செய்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்வார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றும், ஏனென்றால் மாநிலம் முழுவதும் நிலையான அரசு, வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் ஆகிய 3 கோரிக்கைகளே எதிரொலிக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த 3ஐயும் சிறப்பாக வழங்கிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்று தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை மாலை வேளையில் தமிழகத்தின் வாக்குச்சாவடிகள் மாநிலத்தின் முக்கியமான அரசியல் திருவிழா காலங்களில் இருப்பதைப் போலவே காட்சியளித்தன. பள்ளிக்கேட்டுகளை தாண்டி நீண்ட வரிசையில் பொறுமையுடன் காத்திருந்த மக்கள், ஊன்றுகோல் உதவியுடன் வந்த முதியவர்கள், மை வைக்கப்பட்ட விரல்களை பெருமையுடன் காட்டிய முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் அவ்வப்போது ஏற்பட்ட சலசலப்புகள் என அன்றைய நாள் பரபரப்பாக அமைந்தது. வாக்குப்பதிவு முடிவில் தமிழகம் 84.6% வாக்குப்பதிவை பதிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின்படி இது 1952க்கு பிறகு மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான மிக உயர்ந்த வாக்குப்பதிவு என்றும், இதற்கு முன் 2011 பதிவான 78.29% என்பதே அதிகபட்சமாக இருந்தது. வழக்கமாக மந்தமாக இருக்கும் சென்னையிலும் மாலை 5 மணி நிலவரப்படி 81.34% வாக்குகள் பதிவாகி ஆச்சரியப்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் 234 தொகுதிகளில் உள்ள 4023 வேட்பாளர்களின் விதியை தீர்மானிக்க 5,73,00,000 வாக்காளர்கள் தங்கள் கடமையை ஆற்றியுள்ளனர். இந்த தேர்தல் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேஜக கூட்டணி, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றுக்கு இடையே ஒரு முக்கிய போட்டியாக அமைந்தது. வாக்குச்சாவடிகளில் சில நிகழ்ச்சியான மற்றும் வண்ணமயமான காட்சிகள் அரங்கேறின. சென்னையில் ஒரு புதுமண தம்பதி திருமண கோலத்திலேயே வந்து வாக்களித்தனர். ஸ்டெலா மேரிஸ் கல்லூரியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமுறை வாக்காளர்கள் 14 பேர் ஒன்றாக வந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். கோயம்புத்தூரில் வாக்காளர்களை வரவேற்க டீனா என்று பெயரிடப்பட்ட தாவணி அணிந்த ரோபோவை மாணவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். முதல்வர் மு. க. ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் வாக்களித்த பின் தமிழகம் வெல்லும் என்ற நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று நிலவரங்களை ஆய்வு செய்தார். மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி 100% வெற்றி பெறும் என்று உறுதிபட கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று கணித்துள்ளார். மேலும் அவர் கோயம்புத்தூரில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும், நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் முறையாக செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு ஆட்சி மாற்றத்தை குறிக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் சட்ட ஒழுங்கு கவலைகள் மீதான மக்களின் கோபம் வாக்குகளாக மாறுகிறது என்று கூறினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் நீட்டிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதினார். பேருந்து நிலையங்களில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் நீண்ட வரிசைகள் காரணமாக வாக்காளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ஜே. குமரகுருபரன் மாலை 6 மணிக்குள் சாவடிக்குள் நுழைந்த அனைவருக்கும் வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சேலம் அரிசிபாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக அதிமுக முகவர்களிடையே மோதல் வெடித்தது. கோயம்புத்தூர் காந்திமா நகரில் பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வாகனத்தில் சாவடிக்கு அருகே வந்தபோது திமுக மற்றும் பாஜக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. தொழில்நுட்ப கோளாறுகளும் ஏற்பட்டன. திருப்பூரில் 2 சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கோளாறால் வாக்குப்பதிவு 30 நிமிடங்கள் தாமதமானது. கோயம்புத்தூரில் விரலில் மை வைக்காததை உணர்ந்த ஊழியர்கள் முதல் முறை வாக்காளர் ஒருவரை துரத்தி சென்று மை வைத்தனர். ரஜினிகாந்த், அஜித் குமார், கமலஹாசன், விஜய், சூர்யா என திரை நட்சத்திரங்கள் பலரும் வாக்களித்திருந்தாலும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்து வந்து வாக்களித்த சாமானிய மக்களின் கூட்டமே இந்த ஜனநாயக திருவிழாவின் உண்மையான வெற்றிகரமாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் திமுகவின் ஆட்சியை தக்கவைக்கப் போகிறதா, அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரப்போகிறதா, அல்லது தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்திற்கு இடமளிக்கப் போகிறதா என்பதை தீர்மானிக்க மக்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத அளவில் வாக்குப்பதிவாகியுள்ளது. இதுவரை 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதாவது சுமார் 4,80,00,000க்கும் அதிகமானோர் வாக்களித்துள்ளனர். தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் மிக அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. புதிதாக 5 அம்ரித் பாரத் ரயில்களை தயாரிக்க சென்னை ICF ஆலைக்கு ரயில்வே வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. வந்தே பாரத் ரயிலை தொடர்ந்து அம்ரித் பாரத் ரயில்கள் சென்னை ICF ஆலையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. வந்தே பாரத்துக்கு இணையான வேகமும் பாதுகாப்பும் கொண்ட அம்ரித் பாரத் ரயில் புஷ்புல் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு வருகிறது.
தமிழகத்தில் சாதனை அளவிலான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் வியாழக்கிழமை அதிகாலையிலே தென்பட்டன. கட்சிகள் வாக்காளர்களை திரட்ட முயல பள்ளிகளுக்கு வெளியே அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் காவல்துறை பாதுகாப்புடன் அதிகாலையிலே நீண்ட வரிசைகளில் காணப்பட்டன. அன்றைய தினத்தின் வழக்கமான காட்சிகளுக்கு அப்பால் ஆளும் திமுக தனது ஆட்சி அதிகாரம், நலத்திட்டங்கள், விரிவான கூட்டணி மற்றும் ஆளும் கட்சிக்கே உரிய சாதகமான அம்சங்களுடன் முன்னிலையில் இருந்த இந்த தேர்தல் களத்தில் நடிகர், அரசியல்வாதி விஜய் ஒரு புதிய உத்வேகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். தொழில்நுட்ப கல்லூரியில் வைக்கப்படும் கோவை மாவட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள், பலத்த போலீஸ் பாதுகாப்பு. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில் கோவை சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக கட்டுப்பாட்டு அறைக்கு கொண்டு வரப்படுகின்றன. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் வரலாறு காணாத வகையில் 85% மேல் வாக்குப்பதிவு நடந்துள்ளது. அதில் கரூரில் அதிகபட்சமாக 92% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் தவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். தற்போது அவர் போட்டியிட்ட திருச்சியில் உள்ள 9 தொகுதிகளின் வாக்குப்பதிவு நிலவரங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தவேகா என 4 முனை போட்டியில் தேர்தல் முடிந்துள்ளது. இதில் புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் எடப்பாடி தொகுதியில் மட்டும் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனால் தவேகா வேட்பாளர்கள் 233 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட எடப்பாடி தொகுதியில் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளருக்கு தவேகா ஆதரவு அளித்தது. 234 தொகுதிகளில் தவேகா தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என தொகுதிகளில் போட்டியிட்டார். இதில் திருச்சியில் உள்ள 9 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளில் மணப்பாறை 88.81, ஸ்ரீரங்கம் 87.95, திருச்சி மேற்கு 81.35, திருச்சி கிழக்கு 81.77, திருவெரும்பூர் 81.27, லால்குடி 86.51, மணச்சநல்லூர் 87.65, முசிறி 86.78, துறையூர் 86.52% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மொத்தமாக திருச்சியில் 85.44% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் திமுகவின் KN நேரு போட்டியிடும் திருச்சி மேற்கு, அன்பில் மகேஷ் போட்டியிடும் திருவெரும்பூர், விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு ஆகிய 3 தொகுதிகளிலும் 81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் இந்த 3 தொகுதிகள் தான் குறைந்த வாக்குப்பதிவை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மேற்கு தொகுதியில் மக்கள் மன்றம் ஓட்டுச்சாவடியில் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் அமைச்சர் நேரு 35 நிமிடம் காத்திருந்து ஓட்டளித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று முடிந்த நிலையில் தஞ்சையில் நிறைமாத கர்ப்பிணியான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் சேகர் பாபுவை எதிர்த்து தவேகா சார்பில் சினோரா அசோக் என்பவர் போட்டியிட்டிருந்தார். பிரச்சாரத்தின் போதே இருதரப்புக்கும் இடையே வார்த்தை மோதல்கள் கடுமையாக நடந்திருந்தது. சேகர் பாபு தன்னுடைய குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுப்பதாக சினோரா அசோக் பிரச்சாரத்திலேயே குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இன்று வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக மாலை 5:20 மணியளவில் சேகர் பாபுவும் சினோரா அசோக்கும் தங்களது ஆதரவாளர்களோடு நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் வந்தே இருதரப்பு விலக்கி வைத்தனர். மோதலுக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த சினோரா அசோக், நாங்கள் எங்களின் கூட்டணி கட்சியான மனிதநேய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் இருந்தோம் எனவும், அப்போது சேகர் பாபு அவரது ஆதரவாளர்களோடு அங்கே வந்து எங்களின் அட்வொகேட் விஜயகுமாரை தாக்க முயன்றுள்ளதாகவும், என்னவென்று சொல்லுங்க, பேசலாம் என்றேன். உடனே உன்னை இங்கேயே போற்றுவேன் என மிரட்டி என்னுடைய வயிற்றில் செல்போனால் 4 முறை குத்தினார் எனவும் சில பூத்களையும் சேகர் பாபு தனது ஆதரவாளர்களுடன் கைப்பற்ற முயன்றார் என்று தெரிவித்துள்ளார். சற்றே குறைந்த தங்கம் விலை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.